மாங்கல் எடுத்து கொடுங்க, யாராவது வாங்க. சர்வமங்கலம் மாங்கல்யம் தந்துரானே மம ஜீவனயே துணா கண்டே பத்மாமி ஸ்வகேதும் சஞ்சீவி சரணசதம். திருமாங்கல்யம் ரெடிமல் 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 மங்கள குங்குமம் இருக்கின்றது.
ஆறுமுகம் 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 என்று ஆகமணி மாதவர்கள் பாதவர்கள் சூடுமணி யார்கள் மனமே துணையது என்பதாலோ ஏழுமையில் வாகன முகாசனாயது ஈசனமான பொழுது போதோ ஏழைகள் யாரோ நம்பி தேவனது யாரிலுடைய யாவரும் கண் விழிச்சே ராணி கை பிடிச்சே மஞ்ச செவந்தி பூவா மன்னார்குடி பூத்த பூவா மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறி கொடுந்து வாங்கி வந்தேன் நான் விதப்ப நாட்டுக்கு போயிருந்தேன் ராணி கை பிடிச்சேன் ராசாத்தி உன்னை காப்பகளா கண்ணிடுச்சு காப்பகளா கண்ணிடுச்சு ராணி
மணமகளாக வந்திருக்கக்கூடிய அற்புதமான சுபாங்கி வேடத்தில் வந்திருக்கக்கூடியவர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் எஸ்காட்டேரி என்று சொல்லும்படியான கிராமத்தில் இருந்து வருகை தருகிறார் மதிமுக பாஞ்சாலி கட்டைக்குளத்தினுடைய ஆசிரியர் ராமு. அவரு மதிமுக பாஞ்சாலி நாடக மன்றத்தினுடைய தெருக்கூத்தினுடைய ஆசிரியர். அவர் தான் மக்கள் டிவி புகழ் குரத்தி வேடம் அணிந்து திரௌபதா தேவி பொன்னுருவி வேடங்களை அணியக்கூடிய அற்புதமான நடிகை நமது ராமு அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். சமீபத்திலே வீதி விருது என்கின்ற ஒரு அற்புதமான விருதை பெற்றவர். அதே போல மணமகள் கோலத்தில் இருக்கக்கூடிய ஆரணி பகுதியை சேர்ந்த சைதாப்பேட்டை, அவருடைய பெயர் சாந்தகுமார். சிறந்த மதிமுக பாஞ்சாலுடைய கர்ணன் வேடம் அணியக்கூடியவர். பரதநாட்டியம் வைத்து நடத்தக்கூடிய வகுப்பு பள்ளி நடத்துகிறாரு. நாட்டிய பேரொழி அவருடைய மகள் ஜோலாமாலினி என்கின்ற ஒரு நாட்டிய பள்ளி நடத்தி வராருங்க. பல்வேறு பெண் பிள்ளைகள் பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் பள்ளி வச்சு நடத்துறாரு. இவரும் டிவி புகழ். இப்பதான் சமீபத்தில் ஒரு விருது வாங்கினார். 10,000 ரூபாய் பணம் கேடயம் கிடைச்சது. அப்படிப்பட்ட விருது பெற்றவர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மனமார்ந்து இப்போ வாழ்த்து தெரிவித்து இப்போ அவங்க கையில் கொடுத்துறேன். ஏன்னா மணமகள் கையில் தான் கொடுத்துடணும். இப்போ சிறப்பான முறையில் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அரங்கணம பார்வதி பதையே மகாதேவா. பொன்மாலை நம் இருவருக்கும் திருமணம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் என்னவோ என்று நினைத்தேன். ஆனால் உன்னுடைய தாயும் தந்தையும் அனைவரும் வியக்கும் அளவிற்கு நம் திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார்கள். ஆமாங்க. சரி, நம்முடைய திருமணம் என்னுடைய தாய் தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அது போகட்டும். பொன்மாலை, நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி? அந்த கேள்விக்கு நீ சரியாக பதிலை உரைக்க வேண்டும். என்கிட்ட போய் என்ன கேள்விங்க கேட்க போறீங்க? என்ன பொன்மாலை இப்படி கோபித்துக் கொள்கின்றாயே? கோபிங்க, எனக்கு வெட்கமா இருக்குங்க. ஓ, திருமண தம்பதியரில் புத்தம் புதிய பெண் அல்லவா? அச்சம் நாணம் பயம் என்று சொல்லக்கூடிய வெட்கங்கள் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆஹா, இந்த வெட்கத்தில் என்ன அழகாக இருக்கின்றாய் தெரியுமா? சரி, அகில 56 தேசத்தில் அரியணை அமர்ந்திருக்க என் அன்பு கண்ணே, பெண்ணே,